பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுவோமா? வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவும் ராஜா, ஆவியானவரே, நீர் இறங்கும் அப்பா, எங்களை அபிஷேகிங்க தகப்பனே. ஜீவ தண்ணீரே, நீர் இறங்கும் அப்பா. தூய ஆவியே, ஊற்று தண்ணீரே, எங்கள் துணையாளரே அப்பா, எங்களை தேற்றுகிற தேவன் தகப்பனே, எங்கள் உள்ளங்களை தேற்றி ஆற்றுகிற தேவன் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா, எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வாரும் தகப்பனே. நீர் மகிமைப்படுவீராக ராஜா. ஆவியில் நிறைந்து களி கூர்ந்து உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா.
எங்கள் ஆத்தும தாகத்தை நீங்கள் தீர்க்க வாங்க ராஜா. எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க ராஜா. இந்த நேரத்திலே அப்பா எங்களை ஒரு விசையா இரத்தத்தினாலே கழுவுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? எங்களை ஒரு விசை அப்பா இரத்தத்தினாலே கழுவுங்க. எங்கள் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா, எங்கள் மீறுதல்கள் அப்பா, எங்கள் அக்கிரமங்கள் தகப்பனே முற்றுமாக எங்களை மன்னிங்க ராஜா. உமக்கு பிடிக்காத எல்லா காரியங்களையும் நீர் சுட்டரித்து நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. நன்றி இயேசுவே. இந்த பாடலை பாடுவோம். வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஒரு பழைய அருமையான பாடலை உணர்ந்து பாடுவோம். பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே, தேவநதி பாய்ந்தே செழித்தோங்குமே. வானம் திறந்துமே வல்லவே, வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்லவே, வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, ஆத்தும தாகம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமுற்றுமே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமுற்றுமே. வானம் திறந்துமே வல்லவே, வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்லவே, வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. தேவன்பின் வெள்ளம் புரண்டோடுதே, தாழ்வி மூழ்கினோமே நீச்சலாலமே, சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா, சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. வானம் திறந்துமே வல்லவே, வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே. ஆசையா கேட்கலாமா? வல்லவே, வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. தேவன்பின் வெள்ளம் புரண்டோடுதே, தாவி மூழ்கினோமே நீச்சலாலமே, சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா, சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க, சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா. வானம் திறந்துமே வல்லவே, வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே, வானம் திறந்துமே வல்லவே, வந்திறங்கி வாருங்கள் தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின்
ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. 1 நாளாகமம் 29:11 முதல் 13 வரை அருமையாக ஆண்டவருடைய மாட்சிமையும் வல்லமையும் நாம் அங்கு வாசிக்கிறோம். அதை எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி அந்த வசனத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்வோமா. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஸ்தோத்திரம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். ஆமென். உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். வாசித்ததுபடி கர்த்தாவே, மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் அவர் ஒருவருக்கே. ஆமென். அவர் சர்வ வல்ல தேவன். அடுத்த பாடலை பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் நம் ஜீவனானார். சந்தோஷத்தோட இந்த பாடலை பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் தட்டி ஆண்டவர் என் ஜீவனானார், சாவை வென்றவர் சொந்தமானார். சந்தோஷத்தோட பாடலாமா. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர்.
எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம் சொந்தமானார். சந்தோஷமா பாடணும். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் யார்? இயேசு. ஆமென். அவர் ரட்சித்தார், நம்மை தேடி வந்தார். அடுத்த வரியில பாடணும். சந்தோஷம் சமாதானம் நமக்கு தந்தார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார். நமக்கு இருந்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்து, நம் வாழ்க்கையை குறித்து இருந்த பயங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டார். உலகத்தாருக்கு அந்த நம்பிக்கை இல்லை, பயம் இருக்கும். ஆனால் கர்த்தரை அறிந்த நமக்கு அந்த நிச்சயம், என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், பயம் தேவையில்லை. ஆமென். அடுத்து பாடினோம். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் வாழ்வின் நோக்கம்லாம் என்ன? என் இயேசுக்காக வாழணும். ஆமென். இந்த நாளிலே இங்கே வந்திருக்கவங்க ஒவ்வொருவரும் கேட்டால் சொல்வீங்க, என் இயேசுக்காக வாழணும், அதுதான் என்னுடைய நோக்கம். அப்படியே வாழ்ந்துட்டு போவதா? இல்லை, அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமானது ஒன்று பாடணும். ஆமென். நம்மை ரட்சித்து பாவத்தை மன்னிச்சு நம்மளை முன்குறித்து நோக்கத்தோடு வாழ வைத்த ஆண்டவர் எதற்கு? நாம் ஜெபிப்பதற்கு, வேதம் வாசித்து அவரோட சமூகத்தில் இன்னும் பரிசுத்தமாக நம்மை மாற்றி எல்லாத்துக்கும் தான். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரணம் நாம் பாடினோம். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் பறைசாற்றுவேன். யார் ஜீவிக்கிறார்? என் இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, ஆண்டவர் கடைசியாக உலகத்தை விட்டு போகும்போது சொன்ன வார்த்தை, முக்கியமான வார்த்தை, போய் சீஷராக்குங்க, என்னை பற்றி போய் சொல்லுங்க. பவுலும் சொல்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்னத்தை பண்ணணுமா? ஆவியானவருடைய உதவினால், ஒத்தாசையினால் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆமென். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம அக்கம் பக்கம் வீட்டாருக்கு நம்ம அவரை பற்றி சொல்கிறோமா? இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஜெபம், என்னுடைய விண்ணப்பம் எல்லாம் எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் திறப்பிலே நிற்க இந்த நாளில் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக, அந்த கிருபையை தருவாராக. ஆமென். நாம் வேலை ஸ்தலத்தில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு நாள் நம்ம நண்பர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். எவ்வளோ பேர் நம்ம பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், கேபில் போகிறோம், நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்க ஆத்துமா, அவங்கக்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லுவோம். நம்ம சொல்லலாம், யார் சொல்லுவா? ஆமென். ஒரு வாட்டி ஒரு சின்ன சம்பவம். நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு இந்து ஸ்தலத்துக்கு போய் கொண்டிருக்காங்க. நல்ல குங்குமம் எல்லாம் போட்டு. எனக்கு பயம். ஆண்டவரை பற்றி அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க நம்மளை என்ன திட்டுவாங்க, எனக்கு நல்லா தெரியுது அவங்க ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் என்று. ஆனாலும் எனக்குள்ள ஆண்டவர் எப்படியா நீ சொல்லணும். ஆனால் நான் ரொம்ப நாள் சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கிருபைத்தாங்க, எனக்கு பலத்தாங்க ஆவியானவரே. அதுக்கு தான் நம்ம பாடணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்மை பலப்படுத்தி நம்மளுக்கு உதவி செய்வார். சமயத்திற்க வார்த்தையை சொல்வார். கிரியை செய்வது அவர், ஆவியானவர். நாம் விதைக்க வேண்டிய விதையை விதைக்க வேண்டும். ஆமென். எப்படியோ சொல்லிட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது வேறு. அவங்க சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவங்க முகத்தை நான் பார்த்தேன். அவங்க கிட்ட இருந்த சாமான்லாம் இப்படியே தேடுறாங்க, ஏதோ எனக்கு கொடுக்கணும். நான் சொன்னேன், இது இலவசமா, எதுவுமே நீங்கள் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இருன்னு சொல்லிட்டு அவங்க பையில் இருந்த மாங்காவெல்லாம் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாங்க. என் வீட்டில் விளைஞ்ச மாங்காய், இதெல்லாம் அவங்களுக்கு என்னமோ என்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு ஆசை. மாங்காவெல்லாம் என் கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லி
நானும் சரின்னு எடுத்து மாங்காவோட வீட்டுக்கு வந்தேன். ஆனால் ஒரே சந்தோஷம், ஆண்டவர் அந்த ஆத்துமாவை தொட்டார், அந்த விதையை ஆண்டவர் வளரச் செய்வார் என்று. ஆமென். அதே மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை பற்றி நாம் சொல்லுவோம். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்வார். அடுத்த பாடலை பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். சாத்தான் நம்மளுக்கு பயத்தையும் ஒரு வெக்கத்தையும் கொடுப்பான். நீ சொன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க அசிங்கமாக பேசுவாங்க, அதுவும் நம்ம உறவினர் புறஜாதியார் மத்தியில் சொல்லும் பொழுது உன்னை கேவலமாக பேச. ஆனால் ஆண்டவர் ஆவியான உள்ளே இருக்கும்போது அவனுக்கு பவர் ஆவியை கொடுத்துருக்கிறான். ஆமென். பய ஆவி அணுகுவதில் என்ற பாடல் சொல்லுகிறது. சேர்ந்து சந்தோஷமாக பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. ஜெபமா சொல்லலாம். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே சொல்றீங்களா? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுவை தருவே. உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு
கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஆமென். இஷ்டம் போல நாம் செய்வதில்லை, அவர் சித்தம் மாத்திரம் செய்து நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா என் குடும்பத்தில் என் அக்கம் பக்கத்தில் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவேன். ஆமென். இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. இருளில் நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ வெளிச்சமாக இருக்கிறவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பின் ஆவி இருக்கணும். ஆமென். நாம் பாடினபடி எல்லாரும் கொஞ்ச நேரம் முட்டி போட்டு ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே அன்பின் ஆவி எனக்கு தாங்க தகப்பனே, அகற்றிவிட்டேன் கசப்புகளேன்னு பாடினோம். உண்மையாகவே இந்த நாளிலே நம் இருதயத்துக்குள்ளே இருக்கிற எல்லா கசப்புகள், விரோதங்கள், நம்மளை காயப்படுத்தின எல்லா காரியங்களையும் இந்த நாளிலே மன்னிக்கும் மாறு ஆண்டவரை பார்த்து கிருபை கேட்போமா? ஆண்டவர் அந்த ஒரு வல்லமையினால பலத்தினால இந்த நாளை நம்ம நிரப்புவாராக. ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எனக்கு மன்னிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. நான் ஒளியாக உப்பாக இருக்க என்னை முதலாக என்னை சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா, என்னை வெறுத்தவரை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. துன்பங்கள் தந்தோரை, எனக்கு துரோகம் செய்தோரை நான் மன்னிக்க இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு யார் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ மன்னிக்கிறதுக்கு அவர்களை உங்களுக்கு முன்பாக இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் முன்பாக கொண்டு வாங்க. உங்கள் மைண்டில் அவர்களை பார்த்து, ஆண்டவரே இவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன் என்று ஆண்டவர் சமூகத்தில். ரொம்ப கஷ்டம்தான், அவங்க உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன போல இரு, நீ மன்னி, நான் மன்னித்தது போல நீ அவர்களை மன்னி. வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்கள் குறைகளை மன்னிப்போம். இந்த ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் கிருபை தருவாராக. மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா. சிலுவையின் கேக்குறீங்களா? ஊற்றுங்கப்பா, ஒரு அன்பை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. இந்த நேரத்துல மனசார தகப்பனை மன்னிக்க கிருபை தாங்கன்னு சொல்றீங்களா? எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், எதிர்த்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். எஸ் லார்ட். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னிக்கும் இதயம் தாரும். துன்பங்கள்
சபித்தோரை நேசிக்கிறேன், சத்துருவை நேசிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன், சத்துருவை நேசிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. அந்த புது இருதயத்தை உங்களுக்குள்ள இன்றைக்கு அவர் தர ஆசையா இருக்கிறார். அது தேவையான கிருபை பலத்தை தர ஆசையா இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவரை பார்த்து கேளுங்க. நிந்தைகள் செய்தோரை மன்னிக்கிறேன், வேதனை அளித்தோரை மன்னிக்கிறேன். நிந்தைகள் செய்தோரை மன்னிக்கிறேன், வேதனை அளித்தோரை மன்னிக்கிறேன். பகைத்தவரை மன்னிக்கிறேன், பல முறைகள் மன்னிக்கிறேன். பகைத்தவரை மன்னிக்கிறேன், பல முறைகள் மன்னிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும், 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 மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. சொல்லாமா? மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தையும் கேக்குறீங்களா? உம் அன்பையும்
நல்லவர் அப்பா. எத்தனை நன்மைகள் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் தகப்பனே. நன்றியால் எங்கள் உள்ளம் பொங்குகிறது தகப்பனே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். என்னவா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கென்றே, ஏன்னா நம்ம அவர் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கோம். தீமையான காரியமா நமக்கு இந்த நாட்களில் தோன்றினாலும் அது ஏதோ நன்மைக்கு. அல்லேலூயா. அதை கடந்து செல்லவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை, நீர் செய்த நன்மைகளை இந்த நாளிலே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி சொல்வோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. Yes, Jesus. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. எங்கள் ஆராதனை உமக்கு தானே, உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 146:2 சொல்லுகிறது,
நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். Hallelujah. I will praise the Lord all of my life and I will sing praise to my God as long as I live. சங்கீதம் 145 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிப்போம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் நீர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. ஆமென். 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராம். ஹல்லேலூயா. 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாய் உம்முடைய துதியை மட்டும் சொல்ல கிருபை தாங்க. எல்லா எதிர்மறை வார்த்தைகளையும் நான் எடுத்து போட்டு என் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நான் உம்மை ஸ்தோத்தரிக்க துதிக்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய நாமத்தை துதித்து உயர்த்துற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் பிட பலனும் ஏழை கடை கலமுமானார். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் பிட பலனும் ஏழை கடை கலமுமானார். பாடும் பலவந்தர் ஆரவாரம் என்றும் ஆரவாரம் என்றுமே, பாடும் பலவந்தர் ஆரவாரம் என்றும் ஆரவாரம் என்றுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரை நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரை நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்ப்பாடுத்தி வென்று கீழ்ப்பாடுத்தி,
சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை உட்பிரவேசியுங்கள். கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதி உட்பிரவேசியுங்கள். பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆழ்வதில்லை இந்நீலம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னரேதமாகி பராயிருப்பார். அந்நியர் ஆழ்வதில்லை இந்நீலம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனிடம் மகிபனாயிருப்பார். மன்னரும் தேவன் சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே. மன்னரும் தேவன் சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். மறைவிடமும் உண்டு மன்னனின் ஜனத்திற்கே குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளிலே. மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜனத்திற்கு குறை விசாரிக்கும் கோபத்தின் நாளிலே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபையே. அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபையே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை நம்பிக்கையோட கண்ணீரை துடைத்திடுவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை Yes, Jesus. கண்ணீரை துடைத்திடுவார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி. தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி துதிக்க நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார் சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது மன மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டும். அநேகர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் மனம் மாற வேண்டும். ஜெபிப்பது நல்லது. ஜெபித்த பிறகு ஆண்டவரே நீங்கள் அவங்கள ரட்சிக்க போகிறீங்க, என் கணவரை நீங்கள் தொட போகிறீங்க, என் பிள்ளைகளை நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு ஆண்டவரை நாம் துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதே நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிப்பது மட்டும் அல்லாமல் ஆண்டவரை துதிக்க வேண்டும்.
ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை துதிப்பேன். நீர் என் கணவரை ரட்சிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஒரு பரிசுத்த மகனாக மாற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை சாட்சியாக நீங்கள் வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் போது, நடக்கும்போது, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் செய்வீர், நீர் என் மகனை மகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் ஸ்தோத்தரித்து மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், நீர் பார்த்துக்கொள்ளும் என்று எப்பொழுதும் நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த பாடலையும் நாம் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே நான் துதிப்பேன். எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே, சோர்வான வேலைகளிலும் ஆண்டவரே, அவிசுவாசமான நேரத்திலும், சந்தேகம் வரும் பொழுதும் உம்மை துதிப்பேன், ஓயாமல் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சந்தோஷமா இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, என் அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எல்லா வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் துன்ப நேரத்தில் என் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் நேசரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் ஆறுதல் நீரே, ஆறுதல் நீரே, என் ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, என் ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் என் தேவன் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த ஓயாமல் துதிப்போம் ஆண்டவரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. சத்துருவை மிதிப்பார் சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார் எதிரி அடங்குவார். இயேசுவே ஜெயிப்பார் இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார் ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. கட்டுகளை அறுப்பார் கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார் சாபங்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார், புது மேலன் தருவார் புது மேலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சந்தோஷத்தோட சொல்லாமா? ஓயாமல் சந்தோஷத்தோட துதிப்போம், பாடுவோம். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார் கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார் கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. தடைகளை தகர்ப்பார் தடைகளை தகர்ப்பார், பயங்களை போக்குவார் பயங்களை போக்குவார். செட்டைகளால் மூடுவார் செட்டைகளால் மூடுவார், ஏற்ற காலம் உயர்த்துவார் ஏற்ற காலம் உயர்த்துவார். நீயோ கரங்களை விரித்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை விரித்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா
வல்லவர். நம்பிக்கையோட தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தானிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது ஆமென் அப்பா. நீர் நீ செய்வதை தடுப்பவன் தடுப்பவன் யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைகளை உடைக்கிறவர் நிறைவேறும். எங்கள் முன்பாக நீர் கடந்து செல்கிறீர் ஆண்டவரே. தடுப்பவன் ஆமென். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரே உமக்கொப்பான தேவன் உமக்கொப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி சொல்வோமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே கைகளை தட்டி தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து முந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் அவரை பார்த்து சொல்லுங்க. சர்வவல்லவர். சர்வ வல்லவர் ஆண்டவரே. என்றும் வாக்கு மாறாதவர் நீர் ஆண்டவரே. உமக்கொப்பான
ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை. யாத்ராகமம் 15:11 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை கடந்த நாட்களில் மட்டுமல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீங்கள் உடைத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு முன்பாக போய் அப்பா கோணலானவைகளை செவைப்படுத்துங்க ஆண்டவரே. மீகாவில் வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென். ஆண்டவரே இந்த நாளிலும் எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கன்னு ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே கடலும் மாறும் தடையில்லை, ஆண்டவர் கரம் என்னோடு இருந்தார். தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல, தடைகளை அகற்றும் நீர் முன்னே செல்ல, ஜெய வீரனாய் நானும் உம் பின் வருவேன். ஜெய வீரனாய் நானும் உம் பின் வருவேன். நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. வீழுகையில் வியாதியின் நேரங்களில், வீழுகையில் வியாதியின் நேரங்களில் வழுவாது உம் கரம் தாங்கிடுமே. வழுவாது உம் கரம் தாங்கிடுமே. அக்கினி தழலும் தென்றலாகும் தேவாவும் மோடு நடக்கும் போது, சீரும் புயலாடும் படகுமே. சீரும் புயலாடும் படகுமே. சீராக ஓடும் தேவாவும் வார்த்தையாலே, சீராக ஓடும் தேவாவும் வார்த்தையாலே. ஆதி அந்தம் இல்லாதோரே, ஆவி ஆத்மா தேகமும் சொந்தமே. முதிர் வயதால் தள்ளாடும் நேரங்களில், முதிர் வயதால் தள்ளாடும் நேரங்களில், முற்றும் முடிய தாங்கும் தம் கரம் என்றும், முற்றும் முடிய தாங்கும் தம் கரம் என்றும். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவேன். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும். தேவா எனக்காய் எல்லாம் செய்யும், உம் கரத்தை என்றும் நோக்குவேன். உம் கரத்தை என்றும் நோக்குவேன்.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சொல்றீங்களா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் அப்பா, எங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைத்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இந்த நாளிலே முழு இருதயத்தோட எந்த நாளும் எப்பொழுதும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் எப்பொழுதும் அப்பா ஓயாமல் துதிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி தகப்பனே. முறுமுறுக்காமல் தகப்பனே, சூழ்நிலையை பார்க்காமல் தகப்பனே, எதிர்மறையான வார்த்தைகளை பேசாமல் ஆண்டவரே, எங்கள் நாவு எங்கள் வா எப்பொழுதும் அப்பா உம்மை துதிக்கிற துதியினாலே நிரம்பி இருக்க உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே தடைகளை உடைக்க நீங்கள் வல்லவர் தகப்பனே. நன்றி ஏசப்பா, நன்றி. உமக்கே எங்கள் துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருகுங்க தகப்பனே. உம்முடைய துதி எங்களிலே பெருக கடவுள் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.